அண்ட் இதை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன் என்னோட ப்ரௌசரை. நான் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து நான் இப்போ ஒரு லிட்டில் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து நம்மளுடைய ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் இருக்க டெக்ஸ்ட்டை தான் கால் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ட்ரிபிள் யூசிஇ எக்ஸட்ரா டிபார்ட்மெண்ட்ஸ். ஆனால் நம்ம இப்போது ஆக்சுவலி இந்த வேல்யூவை வச்சு நம்ம இஃப் கண்டிஷன் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ரிபிளியை வந்து ட்ரிபிளிக்கு கோட் வந்து 001 கொடுத்துட்றேன், இசிக்கு 002 கொடுத்துட்றேன், ஐடிக்கு 003 கொடுத்துட்றேன், 004, 005. ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் 1 2 3 அப்படின்ட்டு நமக்கு வேல்யூ கொடுத்தாச்சு. 001 ஸோ ட்ரிபிளியோட கோட் அண்ட் இதோடைய வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ ஃபில்டர் பண்ணலாம். ஜஸ்ட் கிளிக் ஓகே. அண்ட் என்னுடைய கோட் பிகன் ஃபைலுக்கு போகிறேன். அண்ட் இந்த இடத்துல நான் ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன். நான் இங்கே ட்ராப் டவுன் லிஸ்ட் டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக டாட் செலக்டட் வேல்யூ. ஸோ இது கொடுக்குறது, இது செலக்டட் வேல்யூன்னு கொடுக்கறது மூலயமா என்னால் வந்து ஈஸியாக என்னுடைய ட்ராப் டவுனில் இருக்கிறத ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது நான் ட்ரிபிளின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக 001 கொடுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு நான் என்னுடைய ட்ராப் டவுனில் நான் ட்ரிபிளின் கொடுத்து கிளிக் பண்ணுனா எனக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் வரும். ஏன்னா என்னோட ட்ராப் டவுனில் டிஸ்பிளே பண்ணுறது, ஆக்சுவலாக டிஸ்பிளே பண்ணுறது ட்ரிபிளி, பட் அந்த ட்ரிபிளியோட வேல்யூ வந்து 001. ஸோ அந்த 001ன்றது இங்கே மேட்ச் ஆகும். ட்ராப் டவுன் லிஸ்ட் டாட் செலக்டட் வேல்யூ, ட்ரிபிளிக்கு வேல்யூ வந்து 001. ஸோ அந்த 001 இருக்கிற ஈக்குவலாக இருக்கிற பட்சத்தில் எனக்கு ஆன்சர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னு வரும். ஓகே, நம்ம இதை இப்போ ரியலாக டெஸ்ட் பண்ணலாம். ஜஸ்ட் என்னோட ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இட்ஸ் பில்ட் ஆகுது. சேவ் இட். And debug start without debugging. ஓகே, நான் இப்போ வந்து வேறு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறேன். யுவர் நாட் பிலாங்ஸ் டு ட்ரிபிள். அண்ட் இப்போ நான் ட்ரிபிளின் கிளிக் பண்ணுறேன், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இப்படி தான் நம்ம வேல்யூஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் நம்ம இப்போ இந்த இடத்துல வந்து எஃப்எல்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுவும் ரொம்ப இஃப் ஸ்டேட்மெண்ட் கூட இருக்கிறது தான். அண்ட் இந்த இடத்துல நான் வந்து எல்ஸ்க்கு பக்கத்தில் ஸ்பேஸ் விட்டு நான் இஃப் எழுதுறேன். ஒன் மோர் இஃப் கண்டிஷன். என்னுடைய ஐட்டம்ஸ் ட்ராப் டவுன் லிஸ்ட் டாட் செலக்டட் வேல்யூ வந்து 002 இருந்ததுன்னா எலக்ட்ரானிக்ஸ் else if என்னுடைய ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் நான் வந்து ஐடி, ஸோ ஐடிக்கு தான் நம்ம ஆக்சுவலி ஐடிக்கு தான் 003 கொடுத்துருக்கோம். ஸோ 003 இருந்ததுன்னா நம்முடைய ரிசல்ட் லேபிளில் நம்மளுக்கு ஐடி அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஓகே, பெட்டர் நான் இங்கே வந்து இசிஇ அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் இங்கே வந்து நான் ட்ரிபிள் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, எல்ஸ். ஸோ நான் இங்கே ஒரு எல்ஸ் கமெண்ட் ஒன்று கொடுத்துட்றேன். ஸோ இன்கேஸ் நம்ம இந்த 3 டிபார்ட்மெண்ட்டை தவிர்த்து வேறு ஏதாவது செலக்ட் பண்ணியிருந்தோன்னா நம்மளுக்கு நம்மளுடைய ரிசல்ட் லேபிளில் you are belongs to some other department. Okay, just save the file. Debug start without debugging. Okay, நான் ட்ரிபிள் கிளிக் பண்ணுறேன். கிளிக் மீ ட்ரிபிள் இசிஇ ஐடி. அண்ட் நான் இப்போ மெக்கானிக்கல் சூஸ் பண்ணுறேன். யூஆர் பிலாங்ஸ் டு சம் அதர் டிபார்ட்மெண்ட் வருது, ஏன்னா நம்ம அதுக்கு கோட் எழுதலை. ஸோ இதுதான் நம்மளுடைய வேல்யூவோடைய இம்பார்ட்டன்ஸ். ஸோ நம்ம வேல்யூவை வச்சு கூட நம்மளால்
கரெக்டாக வேல்யூஸை சூஸ் பண்ண வேல்யூஸை கம்பேர் பண்ண முடியும். வேல்யூஸ் வச்சு கூட நம்மளால் டேட்டாஸை கம்பேர் பண்ண முடியும். ஸோ இந்த வேல்யூன்னு இருக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ செஞ்சேன். ஸோ நம்ம ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் இருக்க டெக்ஸ்ட் பாக்ஸை வச்சும் நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். அந்த ட்ராப் டவுனில் இருக்க டெக்ஸ்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ட்ராப் டவுனில் வேல்யூன்னு ஒன்று இருக்குது, அந்த வேல்யூவையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது நம்ம ப்ரோக்ராமில்.